வியூவர்ஸ், நான் உங்கள் சுஜி. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மாம் க்ரூஸ் ரெசிபீஸ். நம்ம எப்போவுமே கடையில் தான் நெய் வாங்குவோம். ஆனால் நம்ம வீட்டிலையே பாலிலேருந்து ஆடை எடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு அந்த ஆடையிலேருந்து வெண்ணெயை கடைஞ்சி அந்த வெண்ணெயிலேருந்து நெய்யை காய்ச்சி அது நம்ம பிள்ளைங்களுக்கு பரிமாறும்போது அதில் இருக்கிற சந்தோஷமே தனிதாங்க. வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் பசும்பால் எடுத்திருக்கேன். அந்த பாலை நல்லா ஒரு 15 மினிட்ஸ் அளவுக்கு இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நான் ஒரு 2 டம்ளர் தண்ணி தான் ஊற்றுவேன், ரொம்ப தண்ணி ஊற்ற மாட்டேன். இது நல்லா கொதித்த பிறகு அதை நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடணும். நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஃப்ரிட்ஜில் வச்ச பிறகு அதை அடுத்த நாள் எடுக்கும்போது பாருங்கள், இந்த மாதிரி பாலாடை எவ்வளோ திக்காக வந்திருக்கு பாருங்கள். இதை நான் அப்படியே ஒரு பாத்திரத்தில் கலெக்ட் பண்ணிவிடுவேன். இந்த மாதிரி நான் தினமும் இதை கலெக்ட் பண்ணி எடுத்து வைப்பேன், சேர்த்து வைப்பேன். இது ஃபுல்லாக நிரம்புறதுக்கு எனக்கு ஒரு 15 டேஸ் ஆச்சு. பாருங்கள், பசும்பால்ன்றதுனால இந்த ஆடையே லைட் எல்லோ கலரில் இருக்குது. இதே நீங்கள் எருமைப்பாலாக இருந்ததுன்னா இது உங்களுக்கு ஒயிட் கலரில் வரும். இப்போ பாருங்கள், 15 டேஸ் கழித்து எனக்கு இந்த பாத்திரம் ஃபுல்லாக வந்துருச்சு. இதை நம்ம ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். நம்ம நார்மல் பிளேஸில் வைக்கக்கூடாது ஃப்ரிட்ஜில். அதுக்கப்புறமா இதில் 2 நாளைக்கு ஒரு தடவை இல்லைனா 3 நாளைக்கு ஒரு தடவை நான் 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துப்பேன். இந்த மாதிரி நம்ம தயிர் சேர்க்கறதுனால பாலாடை நல்லா ஃப்ளஃபியாக உப்பி வரும். நம்ம இன்றைக்கி பட்டர் எடுக்கணும் அப்படின்னா 2 hours முன்னாடி நம்ம ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வெளியே வச்சிடணும். இப்போது நம்ம பட்டர் எடுக்கணும்னா நம்மளுக்கு நிறைய ஐஸ் தேவைப்படும். அதனால் நிறைய ஐஸ் க்யூப்ஸ் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா பெரிய பார் ஐஸை க்ரஷ் பண்ணி கூட வச்சுக்கோங்க. நிறைய ஐஸ் வாட்டர் நம்மளுக்கு இதுக்கு தேவைப்படும். அப்போ தான் நம்மளுக்கு பட்டர் சீக்கிரமாக திரண்டு வரும். இல்லைனா பட்டர் நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்காது. இப்போ நம்ம எப்படி பட்டர் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் மிக்சிலே போட்டு பட்டர் எடுத்துடுறேன். அதே மாதிரி நம்ம மிக்சி ஜாரையும் கொஞ்சம் நேரம் 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஏன்னா அந்த ஜாரும் ஹீட்டாக இருக்கக்கூடாது. அதுக்காக தான் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிறோம். எடுத்துகிட்டு இப்போ இந்த கலெக்ட் பண்ண மலாயை நம்ம அதில் போட்டுக்கணும். போட்டுட்டு ஒரு 4-5 ஐஸ் க்யூப்ஸை போட்டுட்டு நம்ம இப்போது ரன் பண்ணலாம். ரன் பண்ணுறது ஹை ஸ்பீடில் ரன் பண்ணக்கூடாது, நார்மல் ஸ்பீடு இல்லைனா 1 ஸ்பீடில் ரன் பண்ணுங்க. இப்போ பாருங்கள், நான் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஆனோன்னே இந்த ஸ்டேஜ் வருது. நல்லா கூலிங்கில் இருந்தால் தான் இந்த மாதிரி வரும். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் வந்திருக்கு. இதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம ஐஸ் க்யூப்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் ரன் பண்ணலாம். ரன் பண்ணனே நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ஃப்ரெஷ் க்ரீம் கிடைக்கும். இந்த ஃப்ரெஷ் க்ரீம் ஐஸ்கிரீம்ஸு கேக்ஸ்லலாம் நம்ம சேர்த்துக்கலாம். இது தேவைப்பட்டதுன்னா இந்த ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், ஒரு விப் பண்ண மாதிரி வந்திருக்கு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது நம்ம ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் சேர்த்தா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் நம்மளுக்கு பட்டர் கிடைக்கும். இதுக்கப்புறமா மறுபடியும் ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்கிட்டு மறுபடியும் ரன் பண்ணுவோம். ரன் பண்ணும்போது உங்களுக்கு அதோட சவுண்டே வித்தியாசமாக வந்துடும். அந்த சவுண்ட்லேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், வெண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு, மோர் தனியாக பிரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதிலேருந்து நல்லா பிழிஞ்சு வெண்ணெயை எடுத்துக்கிட்டு நல்லா கூலான வாட்டரில் போட்டுடணும். வாட்டர் ரொம்ப கூலாக இருக்கணும். நம்ம கை வச்சாலே விரைக்கணும், அந்த அளவுக்கு கூலாக இருக்கணும். அப்போ தான் பட்டர் கரெக்டாக கலெக்ட் ஆகும். இல்லைனா தண்ணியில் வேஸ்ட்டாக போயிடும். இந்த மாதிரி நான் ஒரு 4-5 பேட்ச் போட்டு எல்லா பட்டரையும் எடுத்துட்டு இப்போ பாருங்கள், காமிக்கிறேன். ஐஸ் வாட்டரில் போட்ட உடனே நல்லா கூலிங்கான வாட்டரில் போட்டுட்டே எல்லாம் திரண்டு ஒன்றா வந்துடுச்சு. இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நிறைய ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம 2-3 தடவை வேறு தண்ணியில் அலசி எடுத்துக்கணும். அந்த வேறு தண்ணியும் கூலிங்காக தான் இருக்கணும். நீங்கள் நார்மல் வாட்டரில் போட்டிங்கன்னா வெண்ணெய் உருகிடும். அதனால் ரொம்ப கூலிங்காக இருக்கணும். அதுக்கப்புறம் தெளிவான வாட்டர் வந்த பிறகு நம்ம பட்டர் தண்ணியை எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், எனக்கு 15 டேஸில் 367 கிராம்ஸ் வரைக்கும் எனக்கு பட்டர் கிடச்சிருக்கு. இப்போது இதை எப்படி நெய்யாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கப்புறமா நான் ஒரு கடாயில் இந்த வெண்ணெயை போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சோடனே வெண்ணெய் அப்படியே உருக ஆரம்பிக்குது பாருங்கள். உருகிட்டே வந்த பிறகு இந்த மாதிரி நல்லா நுரக்கட்டி வரும். நுரக்கட்டி நல்ல பெரிய பெரிய பபுள்ஸாக வரும் பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஃப்ளேமை லோவாக வச்சுருங்க. ஹை ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் தயவுசெய்து வைக்காதீங்க. ஏன்னா வச்சிங்கன்னா வெண்ணெய் சீக்கிரமாக கருகி போயிடும், நம்மளுக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்காது. இப்போ பாருங்கள், நல்லா நுரக்கட்டி வந்துகிட்டே இருக்குது. இதுக்கப்புறம் ஸ்லோவிலேயே வச்சு நம்ம கிளறிட்டே இருக்கணும். இந்த பபுள்ஸ் வந்த பிறகு இதிலேருந்து நம்மளுக்கு அந்த மில்கோட ரெசிட்யூ அது பார்க்கறதுக்கு பன்னீர் மாதிரியே இருக்குது பாருங்கள். இதெல்லாம்
நல்லா அப்படியே வந்து ப்ரௌன் கலரில் மாறினோம். இப்போ ஒயிட் கலர்லேயே இருக்குது. இன்னும் நம்மளுக்கு நெய் ரெடி ஆகலை. அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே வைக்கலாம். வச்ச பிறகு இந்த ஒயிட் கலராக இருக்க எல்லாமே வந்து பாட்டத்தில் போய் அப்படியே செட்டில் ஆகிடும். அதுவும் பார்த்திங்கன்னா ஒயிட் கலராக இருக்கும்போது நம்ம இறக்கக்கூடாது. அது எல்லாமே வந்து ப்ரௌன் கலராக மாறிடும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து நெய் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இதுதான் வந்து கரெக்டான டெக்ஸ்சர். இப்போ பாருங்கள், நெய்யும் வந்து அடியில் வந்து எல்லாம் செட்டில் ஆகிட்டு உங்களுக்கு ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு. நெய்யும் நுர தள்ளி வருது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கருவேப்பிலை அல்லது முருங்கை இலையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். நம்ம எதுக்காக இதை சேர்க்குறோன்னா, நெய் வந்து ஒரு நல்ல மணத்தை கொடுக்கறதுக்காகவும் ஒரு நல்ல கலருக்காகவும், அது மட்டும் இல்லாமல் அந்த மணலாக வரும் இல்லையா, கிரானியூல்ஸாக, அந்த மாதிரி மணலாக பர்ஃபெக்டாக வரதுக்காக தான் நம்ம சேர்த்துக்கிறது. இதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ பாருங்கள், எல்லாமே வந்து நுரையெல்லாம் ஓரமாக போயிடுச்சு. பார்க்குறதுக்கே வந்து ஆயில் மாதிரி இருக்குது. இப்போ பாருங்கள், அடியில் ப்ரௌன் கலராக இந்த ஸ்டேஜில் மாறின பிறகு தான் நம்ம ஆஃப் பண்ணியிருக்கோம். இது தீஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க. இதுதான் வந்து கரெக்டான கலர். ஏன்னா வந்து சில பேர்லாம் கொஞ்சம் அந்த ஒயிட்டாக இருக்கும்போதே இறக்கிடுவாங்க, இல்லைனா லைட் ப்ரௌனாக இருக்கும்போது இறக்கிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணால் நெய் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஸ்டேஜில் ஆஃப் பண்ணால் நெய் ரொம்ப நாளைக்கு கெடாமல் நல்லாயிருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணிட்டா பாருங்கள், இப்போது ஒரு நல்ல ஒரு ஆயில் மாதிரி இருக்குது. உங்களுக்கு பார்க்குறதுக்கு டார்க் ப்ரௌனாக இருக்குது. இதை நான் நெக்ஸ்ட் டே காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அடுத்த நாள் மார்னிங் பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. கலரே அப்படியே நல்ல ஒரு எல்லோ கலரில் இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள், அடுத்த நாள் ஈவினிங் வந்து ஃபுல்லாகவே மணலாக மாறிடுச்சு. இப்போ நான் இதை வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்களா, மணலாக எவ்வளோ சூப்பர் கிரானியூல்ஸாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே செய்யும்போது நம்மளோட மனசுக்கும் அவ்வளோ திருப்தியாக இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கும் நமக்கும் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், நான் 366 கிராம்ஸ் வந்து வெண்ணெயில் எனக்கு 307 கிராம்ஸ் வந்து நெய் கிடச்சிருக்கு. ஸோ இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மணலான நெய் எடுத்து நீங்களும் சுவைச்சு பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். Until then, bye bye from Suji.